இந்த வீடியோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அகெயின் ஆப்பிளோட ஒன் மோர் ப்ராடக்ட். இதுதான் அந்த ப்ராடக்ட். ஆஸ் யூஷுவல் ஃப்ரம் ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினால இதையும் அவங்களே பிரிச்சுட்டாங்க. ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2. இது ஆக்சுவல் பாக்ஸ். கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரைஸஸில் இருக்கலாம். ஒரு ஸ்டிக்கர், ப்ராடக்ட் ஸ்டிக்கர் மாதிரி வரும். அதனால் அது விற்கும்போது ஓவராக பிரிஞ்சிருச்சு. டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா. புக்லெட் கொடுத்துருக்காங்க எப்படி செட்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நிறைய புக்லெட்ஸ் தான் இருக்குது. ஸ்டிக்கரை காணோம். கொடுக்க மறந்துட்டாங்களா இல்லை கொடுக்க நிறுத்திட்டாங்கன்னு தெரியல. இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு வராங்க. இது வந்து ஐஃபோன் 15 சீரிஸோட லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் 16 ஃபுல்லாகவே ஸ்டிக்கர்ஸ் கட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் புக்லெட் அண்ட் கேபிள் தான். ஓகே, புக்லெட்ஸ் அது கீழே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் கலர் அடிக்குது. ஏர்பாட்ஸ் ப்ரோ. அண்ட் தென் நல்ல ஒரு பாக்ஸிங். அகெயின் டைப் சி டு டைப் சி கேபிள். ஓகே, அதே தான். டைப் சி டு டைப் சி பிரெடட் கேபிள், பியூர் ஒயிட். அண்ட் தென் ஏர் டிப்ஸ். எஸ், ஏர் டிப்ஸ். இப்படியா? இப்படி எக்ஸ்எஸ், எஸ்எல் அண்ட் ஒன்று ப்ரீ பில்ட்டாகவே ஹெட்ஃபோனில் வரும். எக்ஸ்ட்ரா ஸ்மால், லார்ஜ் அண்ட் மீடியம் வந்து அதில் பில்ட்டாக இருக்கும். இது ஆக்சுவலி ஓப்பன்டு. இது தான் மீடியம். இது நான் வந்து ஸ்மால் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். எனக்கு செட் ஆகலை. ஸோ அடிக்கடி இருந்ததுனால ஸ்மால் இது எடுத்து நான் மாட்டிட்டு மீடியம் எடுத்து நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் ஏர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீ பில்ட்டாகவே வந்து நார்மல் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அதை நான் ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்மால் அட்டாச் பண்ணுறேன். எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது உள்ள இன்டர்னல் லுக்கு. சிம்பிளர் டிசைனாக இருக்குது. நல்லாவும் இருக்குது. இதுதான் இது. எக்ஸ்எஸ், எஸ், எம். பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நல்ல அலுமினியம் ஒன்றா. பியூர் ஒயிட் அண்ட் பேக் சைடில் ஒரு பட்டன் இருக்குது. அண்ட் டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா, அசம்பிள்டு இன் வியட்நாம்னு இருக்குது. ஐ வில் ஷோ யூ. அண்ட் தென் பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. அந்த இது எதுக்குன்னு தெரியல, சின்ன மைக்கு மாதிரி. அண்ட் தென் யூஎஸ்பி டைப் சி இருக்குது. அகெயின் தேங்க்ஸ் டு யூரோப்பியன் யூனியன் ஒன்ஸ் அகெயின். அண்ட் தென் எல்இடி இண்டிகேஷன் அண்ட் ஓப்பன் லெட். நம்ம ஆப்பிள் ப்ரோ இருக்குது, ப்ரோ 2. அண்ட் தென் ஃப்ரண்ட்லேயும் ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டேக் மாதிரி தொங்க விட்டுருக்கலாம். இதில் பிடிக்க ஹேண்டியாக இருக்கிற மாதிரி. ஸோ இது ரொம்ப கிளாஸி ஃபினிஷில் இருக்கனால ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ இதுக்கும் ஒரு கேஸ் போகிறது ரெக்கமெண்டபிள் ஐ வுட் சே இனிஷியல் ஸ்டேஜில். அண்ட் ஹெட்ஃபோன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வித் டச் சென்சிட்டிவிட்டி. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் மேட் H2 சிப் இருக்குது. ஸோ சவுண்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அட் தி சேம் டைம் ஒன்ஸ் இது வேர் பண்ணிங்கன்னா இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி வித்தவுட் எனி சாங் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஒரு
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேன்சலேஷனும் பக்காவாக இருக்குது. வித்தவுட் எனி பாட்டு எதுவுமே கேட்காமலே ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணாலே போதும். அண்ட் தென் ஆடியோ அவுட்புட்லாம் ஆஸ் யூஷுவல் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. இனிஷியல் செட்டப்பில் எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபைனலி நான் எதிர்பார்த்த மாதிரி ஆப்பிளோட எல்லா ப்ராடக்ட்டுமே இப்போ சீல வந்துடுச்சு. ஸோ ஆக்சிடென்டலாக வாங்கிட்டேன் இந்த சவுண்டிங்காக. பட் ஃபைன் மை டிவைஸுக்கெலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்பீக்கர், இந்த கேஸோட ஸ்பீக்கர். சார்ஜிங் வைஸ் எனக்கு எந்த ஆஸ் யூஷுவல் எந்த இஷ்யூவும் இல்லை. பட் ஃபாலோ ஆகிடுமோன்ற பயம் இருக்குது. வந்து பஸ் ஆர் ட்ரெயின் எங்கன்னா போனால் ட்ரெயின் ஓகே தான். பஸ்ஸில் எங்கன்னா விண்டோ சீட்டில் எங்கன்னா இருந்து மிஸ் ஆகிடுமோ அந்த ஒரு இது மட்டும்தான் ட்ராப்பும். பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. இதுவும் ஆஸ் யூஷுவல் ப்ரீமியம் ப்ரைஸில் தான் ரிலீஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் ஆப்பிள் ப்ராடக்ட். ஒரு சிலதான் நல்லா பண்ணியிருந்தாலுமே அவங்க ப்ரைஸிங் மட்டும் அன்இமேஜினபிளாக வைக்கிறாங்க. ஸோ ஹெட்ஃபோன்லேயே அது தொடருது. இது ஆக்சுவலாக டிடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ட்ரூ ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் ஆர் ட்ரூ ஒயர்லெஸ் ஸ்டீரியோன்னு சொல்லுவாங்க. இதை விற்கிறதுக்காகவே ஹெட்ஃபோன் ஜாக்கை கட் பண்ணிட்டே ஆப்பிள். இட்ஸ் வெரி பேட். இது வந்து ஐஃபோனில் ஸ்பேஸ் இருந்தாலுமே ஹெட்ஃபோன் ஜாக் தரதில்லை ஒரு சில டியர் டவுன் வீடியோலாம் பார்க்கும்போது. As usual Apple thing. Sorry. That's it guys. Thank you for watching. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்கள். Thank you guys. See you soon. Have a nice day. Peace.